உங்களை குறித்து யாராவது கேவலமாய் பேசினால் கவலைப்படாதீர்கள். அந்த கேவலத்தை தகர்த்தெறிய நீங்கள் முயற்சிக்காதீர்கள். அந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில், என்னுடைய ஊழிய காலத்தில் எனக்கு எதிராக யாராவது ஏதாவது செய்தால் ரெண்டு விஷயம் செய்வேன். ஒன்று, பயங்கரமாய் கவலைப்படுவேன். ரெண்டாவது, எப்படியாவது பழி வாங்க பார்ப்பேன். பிற்பாடு ஆண்டவர் இதன் மூலம் தான் எனக்கே கற்றுக் கொடுத்தார், இந்த ரெண்டுமே செய்யாதே. பழி வாங்குதல் எனக்குரியது, மற்றது கவலைப்படாது. ஏன் தெரியுமா? உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ உனக்கு எதிராக யாராவது பேசினால், அவர்கள் பேசின அந்த விஷயத்தை வைத்தே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வாவ், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்று பாருங்கள். அவர்கள் எதை பற்றி பேசினார்களோ அதை பற்றியே வைத்தே ஆண்டவர் பேசுவாராம். என்னுடைய சாட்சியிலே சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லவா? ஆண்டவர் என்னை ஆரம்ப காலத்தில் 40 வருடங்களுக்கு முன்னேயே என்னை பயன்படுத்த தொடங்கிவிட்டார் ஊழியத்திலே. ஆனால் அந்த நேரம் எனக்கு ஒரு வளர்ச்சியும் கிடையாது. நான் ஒரு சின்ன பையனுக்குரிய குளப்படிகள் கொண்டவன். அப்போது எனக்கு விரோதமாய் பேச தொடங்கினார்கள். இவன் பெரிய தலை வீங்கினவன், இவன் தானா தலை தருதலை, இவன் உருப்பட மாட்டான், ஏதோ பெரிய உலகத்துக்கெல்லாம் போய் வந்தவன் போல பேசுகிறான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதை ஆண்டவர் கேட்டார், உலகம் எங்கும் கொண்டு போனார். ஒரு ஊழியக்காரர் என்னை பற்றி ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு இப்படி சொல்லியிருக்கிறார். நான் அப்படியெல்லாம் வெளிநாடு போகாத ஒரு காலத்திலே ஒரு ஊழியக்காரர் நண்பர் இன்னொரு ஊழியக்கார நண்பருக்கு சொல்லியிருக்கிறார், அந்த சுரேஷ் இருக்கிறானே அவன் திமிர் பிடித்தவன், அவனிடத்திலே பேசினால் அவன் காலை சாப்பாட்டை ஒரு நாட்டிலே சாப்பிட்டேன், பகல் சாப்பாட்டை இன்னொரு நாட்டிலே சாப்பிட்டேன், ராத்திரி சாப்பாட்டை இன்னொரு நாட்டிலே சாப்பிட்டேன் என்று தான் சொல்லுவான் என்று பொய் சொல்லியிருந்தார். பொய். அப்போ நானும் எனது மனைவியும் இதை குறித்து ரொம்ப கவலைப்பட்டோம். கடைசியிலே எப்படி ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்றால், அது போலவே ஒரு நாட்டிலே காலை சாப்பாடு, இன்னொரு நாட்டிலே பகல் சாப்பாடு, இன்னொரு நாட்டிலே ராத்திரி சாப்பாடு என்று ஆண்டவர் மாற்றிவிட்டார். அப்புறம் ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருந்தார், இவர்கள் 2 பேருக்கும் நிறைய பணம் வருகிறது வெளிநாட்டிலிருந்து, அதனால்தான் இவர்கள் வெளிநாட்டு பணத்திலே ஊழியம் செய்கிறார்கள், வெளிநாடு போகிறார்கள் என்று. இப்போ நானும் மனைவியும் கவலைப்பட்டோம். நாங்கள் வெளிநாட்டு பணம் எடுக்கிறது இல்லையே, ஆண்டவர் சொன்னபடினால் வெளிநாட்டு பணங்கள் எங்களுடைய ஊழியத்துக்கு நாங்கள் எடுப்பதில்லையே, ஃபண்ட் ரைசிங் செய்வதில்லையே, ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று. கடைசியிலே எப்படி ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால், எங்களுடைய கிளைகள் வேறு நாடிலே இருக்க வைத்திருக்கிறார். எங்களுடைய மவுண்ட் கார்மெல் தியாலஜிக்கல் காலேஜினுடைய கிளைகள் வேறு நாடுகளிலே உண்டு, மவுண்ட் கார்மெல் சர்ச்சினுடைய கிளைகள் வேறு நாடுகளிலே உண்டு, இஸ்ரவேல் உள்பட. அப்போது இப்படி ஆண்டவர் எங்களுடைய ஊழியங்களை உயர்த்தினார். இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வசனம், இந்த யோவான் 9வது அதிகாரத்தை நான் படித்த பொழுது ஒரு காலத்தில் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், உன்னை குறித்து பொய்யாயோ எரிச்சலாயோ பொறாமையாயோ யாரும் பேசினால் அந்த பேசின விடயத்திலேயே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுதான் உங்களுக்கும். உங்களை குறித்து யாராவது பொய்யாய் அல்லது தேவையில்லாமல் பேசினால், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் உங்களுடைய பரம்பரை சாபம், உங்களுடைய பலவீனம், இதனால் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், உருப்படவே மாட்டீர்கள், இப்படியெல்லாம் யாராவது உங்களுக்கு எதிராக பேசினால் கவலைப்படாதீர்கள், சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் அந்த விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.